வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிமிடத்தில் இந்த உரையை கேட்க வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கப் போறோம் தெரியுமா? உங்களை பிடிக்காதவர்களை கையாளுவது எப்படி? கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். இந்த உலகில் அனைவராலும் விரும்பப்படும் ஒருவரை நீங்கள் பார்த்ததுண்டா? இருக்கவே முடியாது, இல்லையா? வாழ்க்கை ஒரு நெடிய பயணம். இதில் நாம் பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். சிலர் நம்மை மனதார நேசிக்கிறார்கள், நம் வெற்றிக்கு தோள் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எப்போதும் இருக்கும். அது உங்களை பிடிக்காதவர்கள். நீங்கள் எவ்வளவு நேர்மையாக, சிறப்பாக, உண்மையுடன் வாழ்ந்தாலும் உங்களை விமர்சிக்க, உங்கள் வளர்ச்சியை தடுக்க, உங்களை பிடிக்காமல் இருக்க ஒரு சிலர் எப்போதும் இருப்பார்கள். இது வேதனையானதா? ஆம். தவிர்க்க முடியாததா? நிச்சயமாக இல்லையா? இன்று உங்களை பிடிக்காதவர்களை கையாள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ரகசியம் பற்றி பேசப் போகிறோம். இந்த ரகசியம் அவர்களை மாற்றுவது பற்றியது அல்ல. இது உங்களை நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்வது என்பது பற்றியது. இது உங்களின் மன அமைதிக்கும் தடையற்ற வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் ஒரு மந்திரம். இந்த ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் உங்களின் உள்மதிப்பை உணர்ந்து அதனை பாதுகாக்க வேண்டும். உங்களை பிடிக்காதவர்களின் வெளிச்சத்தம் உங்கள் உள் அமைதியை குலைக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் எதைச் செய்தாலும் உங்களை பாராட்ட ஒரு கூட்டம் இருக்கும். அதே சமயம் விமர்சிக்கவும் வெறுக்கவும் ஒரு கூட்டமும் இருக்கும், இல்லையா? உங்களை வெறுப்பவர்கள் அல்லது பிடிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் அமைதியையும் முன்னேற்றத்தையும் கெடுக்கும்போதுதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. உங்களை பிடிக்காதவர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். தயாராகுங்கள் நண்பர்களே. முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் வெறுப்பு உங்களை பற்றியது அல்ல, அவர்களை பற்றியது. உங்களை ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆழமாக பார்த்தால் பெரும்பாலான நேரங்களில் அது பொறாமை தன்மை, இன்செக்யூரிட்டி அல்லது அவர்கள் நிறைவேற்ற முடியாத ஆசைகளாகவே இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு அடைந்த வெற்றி, உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் திறமை, இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களால் தாங்க முடியாது. நீங்கள் பிரகாசமாக இருப்பதை பார்த்து அவர்கள் இருட்டில் இருப்பதைப் போல் உணர்கிறார்கள். ஏன் சிலர் உங்களை பிடிப்பதில்லை தெரியுமா? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். அவர்கள் உங்களை பிடிக்காமல் இருப்பதற்கான காரணம் உங்களை பற்றியது மட்டுமல்ல, அவர்களின் இன்செக்யூரிட்டி. உங்கள் வெற்றியை, உங்கள் தன்னம்பிக்கையை, உங்கள் தனித்துவத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை என்றால் அது பொறாமையாக மாறுகிறது. நீங்கள் எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் உங்கள் இருப்பு மட்டுமே அவர்களுக்கு ஒரு சவாலாகத் தெரிகிறது. அவர்களின் சொந்த தோல்விகள், தங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதிக்கும்போது அவர்களின் விரக்தி உங்களின் மீது விமர்சனமாக வெளிப்படுகிறது. மனிதர்கள் அனைவரும் வேறுபட்டவர்கள். உங்கள் லட்சியங்கள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அல்லது உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். முக்கியமான குறிப்பு: இந்த காரணங்கள் எதற்கும் நீங்கள் பொறுப்பல்ல. ஒருவரின் வெறுப்பு என்பது பெரும்பாலும் அவர்களின் கண்ணாடி. அந்த கண்ணாடியை உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. மகாத்மா காந்தி சொன்னது போல, அவர்கள் முதலில் உங்களை புறக்கணிப்பார்கள், பிறகு உங்களை பார்த்து சிரிப்பார்கள், பிறகு உங்களுடன் சண்டையிடுவார்கள், இறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாம் இப்போது அந்த சண்டை கட்டத்தில் இருக்கிறோம். இந்த சண்டையை அமைதியாகவும் உள்பலத்துடனும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை வெறுப்பதன் மூலம், உங்களை பற்றி தவறாக பேசுவதன் மூலம் தங்களை சிறந்தவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள உங்களை பயன்படுத்துகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒருவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். நாம் அதை மாற்ற முடியாது. ஆனால் அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய முடியும் என்பதில்தான் நமது கவனம் இருக்க வேண்டும். உங்கள் உள்மதிப்பை உறுதிப்படுத்துங்கள். உங்களை பிடிக்காதவர்களை கையாளும் ரகசியம் உங்கள் சுயமதிப்பை, செல்ஃப் வொர்த், ஆழமாக புரிந்து கொள்வதுதான். உங்கள் மதிப்பு எங்கே இல்லை,
தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் இல்லை, மற்றவர்கள் உங்களிடம் சொல்லும் பாராட்டுக்களில் இல்லை, சமூக ஊடகங்களில் கிடைக்கும் லைக்குகளில் இல்லை, முக்கியமாக உங்களை பிடிக்காதவர்களின் கருத்துக்களில் ஒருபோதும் இல்லை. உங்கள் மதிப்பு எங்கே இருக்கிறது தெரியுமா? உங்கள் தனிப்பட்ட குணங்களில்: அன்பு, இரக்கம், நேர்மை, விடாமுயற்சி. நீங்கள் செய்யும் சிறந்த வேலைகளில், உங்கள் பயணத்தில், வளர்ச்சியில், நீங்கள் இருக்கும் நிலையை கடந்து மேலும் சிறப்பாக மாறத் துடிக்கும் உங்கள் உறுதியான மனநிலையில். உங்களை பிடிக்காதவர்களின் வார்த்தைகள் ஒரு அம்பு போல, உங்கள் மதிப்பு ஒரு கேடயம். இந்த கேடயம் உறுதியாக இருந்தால் அவர்கள் எரியும் அம்புகள் உங்கள் மீது பட்டு கீழே விழும். அவர்கள் விமர்சிக்கும் போது உங்கள் உள்ளுணர்வு சொல்ல வேண்டும், என் மதிப்பு எனக்குத் தெரியும், இது இவர்களின் சொந்தக் கருத்து மட்டுமே. இந்த உள் உறுதியை வளர்க்க தினமும் சில விஷயங்களை செய்யுங்கள். உங்கள் பலங்களை பட்டியலிடுங்கள். உங்களின் கடந்த கால வெற்றிகளை நினைவுபடுத்துங்கள். நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள் என்பதையும் மறக்காதீர்கள். நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு ரகசியம் இதுதான். அவர்களை நிராகரிப்பது அல்ல, அவர்களை முறியடிப்பதுதான். உங்களை பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு அவர்களுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் வீணாகிறது. உங்கள் இலக்கிலிருந்து உங்கள் கவனம் திசை திருப்பப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்கள் கவனத்தை மாற்றுங்கள். உங்களுக்கு இருக்கும் ஒரே போட்டி நீங்கள்தான். உங்களை பிடிக்காதவர்களைப் பற்றி யோசிக்க உங்கள் மனதை ஒரு குப்பைத் தொட்டியாக மாற்றாதீர்கள். அந்த நேரத்தையும் சக்தியையும் உங்கள் வேலையில், வளர்ச்சியில், இலக்கில் முதலீடு செய்யுங்கள். உதாரணமாக, ஒரு விமர்சகர் ஒரு கட்டிடத்தை பற்றி தவறாக பேசினால் அந்த கட்டிடத்தை கட்டிய பொறியாளர் உட்கார்ந்து ஆழுவாரா? இல்லை. அவர் அடுத்த பெரிய கட்டிடத்தை கட்டுவதில் கவனம் செலுத்துவார். அவர்களது வெறுப்பை எரிபொருளாக பயன்படுத்துங்கள். விமர்சனங்களும் வெறுப்பும் உங்களுக்கு மேலும் உத்வேகம் கொடுக்கட்டும். இவன், இவள் இவ்வளவு சவால்கள் மத்தியிலும் வெற்றி பெறுகிறானே என்று அவர்களை வியக்க வையுங்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, உங்கள் சவால்களை உங்களுக்கு எதிராக தூண்டும் விமர்சனங்களை நீங்கள் இன்னும் அதிகம் உழைக்க வேண்டிய எரிபொருளாக மாற்றுங்கள். அமைதிதான் உங்கள் ஆயுதம். பதில் பேசாமல் உங்கள் வெற்றியை பேச வையுங்கள். உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்கள் திரும்ப பேசும்போது அது அவர்களுக்கு மேலும் ஊக்கம் கொடுக்கிறது. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது அவர்களுக்கு பதில் சொல்ல ஆள் இல்லாமல் போகிறது. வெற்றி என்பது ஒரு சமட்டி அடி. உங்கள் வெற்றியால் அவர்கள் வாயடைத்து போக வேண்டும். உங்கள் வெற்றிதான் உங்களை பிடிக்காதவர்களுக்கு கொடுக்கப்படும் சம்மட்டி அடி. வெற்றி ஒன்றே போதாது நண்பர்களே. இந்த பயணத்தில் உங்கள் மன அமைதியை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். கையாள்வதற்கான செயல் உத்திகள் உள் வலிமையை உணர்ந்த பின் அவர்களை நடைமுறையில் கையாள்வது எப்படி என்று தெரியுமா? பதில் அளிப்பதை தவிர்க்கவும். உங்களை பிடிக்காதவர்கள் உங்களிடம் இருந்து விரும்புவது நாடகம் மற்றும் மோதல். நீங்கள் பதிலடி கொடுக்கும்போது அவர்களின் நாடகத்திற்கு எரிபொருள் கொடுக்கிறீர்கள். அவர்கள் விமர்சனம் செய்தால், கிண்டல் செய்தால் அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருங்கள். பதில் அளிக்காமல் இருப்பது உங்களின் கருத்து என் நேரத்திற்கும் சக்திக்கும் தகுதியற்றது என்று சொல்வதற்கு சமம். பூமிக்கு பழிவாங்க ஒருபோதும் சூரியன் ஒளிர்வதை நிறுத்துவதில்லை. உங்கள் வேலையைச் செய்யுங்கள். உங்கள் ஒளியை கொடுங்கள். எல்லைகளை அமைத்தல். சிலருடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அல்லது பழக வேண்டியிருக்கும். அங்கே தெளிவான எல்லைகளை வரையறுங்கள். உங்களுக்கு அவமரியாதை அளிக்கும் விதமாகவோ தனிப்பட்ட முறையில் தாக்குவதாகவோ இருந்தால் அமைதியாக ஆனால் உறுதியாகச் சொல்லுங்கள். இந்த உரையாடல் இங்கே முடிவடைகிறது, அல்லது தயவு செய்து வேலை சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி மட்டும் பேசவும். உங்கள் மன அமைதியை பாதுகாப்பது உங்களின் மிக முக்கியமான பொறுப்பு. அவர்களின் தீமையை உங்கள் நன்மைக்கு பயன்படுத்துங்கள். விமர்சனங்களை வடிகட்டுங்கள். அதில் உண்மை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் அதை தள்ளுபடி செய்யுங்கள். உங்களை பிடிக்காதவர்களின் பேச்சு உங்களை தாக்காமல் உங்களுக்குள் ஒரு உந்து சக்தியை உருவாக்கட்டும்.
அவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் செயல் மூலம் பதில் அளியுங்கள். உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த பதிலடி மற்றும் பரிசு. தவிர்க்க முடியுமானால் தவிர்த்து விடுங்கள். உங்களை தொடர்ந்து அவமரியாதை செய்பவர்கள் உங்கள் சக்தியை உறிஞ்சுபவர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருந்து முடிந்தவரை அவர்களை வெளியேற்றுங்கள். உங்கள் நேரம், உங்கள் சக்தி, உங்கள் உணர்ச்சி பூர்வமான முதலீடு இவை மிகவும் மதிப்புமிக்கவை. அவற்றை உங்களை மதிக்கும், அன்பு செலுத்தும் நபர்களுக்காக செலவிடுங்கள். இவ்வளவு விஷயங்கள் பேசிய பிறகு உங்கள் மனதை உறுதிப்படுத்த ஒரு நிமிடம் கண்மூடி தியானிக்கலாம். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்கள். 3 முறை இதைச் செய்யுங்கள். உங்களை சுற்றி ஒரு வெண்மையான பாதுகாப்பு வட்டம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அது உங்களை சுற்றி ஓர் ஆற்றல் கவசமாக, எனர்ஜி ஷீல்டு இருக்கிறது. உங்களை பிடிக்காதவர்களின் விமர்சனங்கள், வெறுப்பு, கிண்டல் இவையெல்லாம் அம்புகள் போல இந்த பாதுகாப்பு வட்டத்தின் மீது வந்து பட்டு உங்களை காயப்படுத்தாமல் சிதறிப் போகிறது. உங்கள் மீது எந்த குறையும் இல்லை. நீங்கள் ஒரு வலிமையான, அன்பு நிறைந்த, திறமையான மனிதர். உங்களை நீங்களே ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பலத்தை உணருங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், என்னுடைய மதிப்பு யாராலும் தீர்மானிக்கப்படாது. எனக்கு தெரியும் நான் யார் என்று. அதுவே எனக்கு போதும். நான் என் அமைதியை பாதுகாக்கிறேன். என் வளர்ச்சியை பின்தொடர்கிறேன். உங்கள் உள் அமைதியை யார் உங்களை ஆதரிக்கிறார்களோ, யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களோடு மட்டும் பழகுங்கள். விஷத்தன்மை கொண்ட நபர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக நீக்குங்கள். அவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள். உங்களுக்கு நீங்களே துணை. இன்னொரு முறை மனதிற்குள் சொல்லுங்கள் நண்பர்களே, எனக்கு நானே துணை, எனக்கு நானே துணை என்று சொன்னீர்களா? யாராவது உங்களை வெறுப்பதால் உங்கள் சுயமரியாதையை குறைக்காதீர்கள். உங்கள் பலம் என்ன, உங்கள் மதிப்பு என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை என்பதை உணருங்கள். அன்பையும் கருணையையும் தேர்ந்தெடுங்கள். உங்களை வெறுப்பவர்களை பார்த்து கோபம் கொள்வதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் மீது ஒரு கருணையான பார்வையை செலுத்துங்கள். இது உங்கள் மனதை இலகுவாக்கும். வெறுப்புடன் போராட நீங்கள் வெறுப்பை நாடத் தேவையில்லை. அன்பே அதை வெல்லும். நண்பர்களே, உங்களை பிடிக்காதவர்களை கையாள்வதற்கான அந்த ஒரு ரகசியம் என்னவென்று இப்போது உங்களுக்கு தெரியும். அது அவர்களை திருப்பி தாக்குவது அல்ல, அவர்களை பற்றி பேசுவது அல்ல. உங்களின் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனத்தையும் உங்கள் சக்தியையும் உங்கள் நேரத்தையும் நீங்கள் எதில் முதலீடு செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் வெறுப்பவர்களுக்கு பதில் சொல்ல முதலீடு செய்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வெறுப்பிலும் சண்டையிலும் கழியும். நீங்கள் உங்கள் வளர்ச்சி, உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் இலக்கு ஆகியவற்றில் முதலீடு செய்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியிலும் அமைதியிலும் கழியும். இன்று நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தும்போது, நீங்கள் தினமும் மேம்படும்போது, உங்களை நேசிப்பவர்களுடன் நேரத்தை செலவிடும்போது, உங்களை பிடிக்காதவர்களின் குரல் மெல்ல மெல்ல மங்கிப் போகும். அவர்கள் தங்கள் நாடகத்தை தொடரலாம், ஆனால் அந்த நாடகத்திற்கு பார்வையாளர் இல்லாமல் போகும். நீங்கள் புறக்கணிக்கப்படவோ வெறுக்கப்படவோ பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு மகத்தான நோக்கம், திறன் மற்றும் அன்புடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பக்கங்களை உங்களை பிடிக்காதவர்களின் விரல்கள் கொண்டு எழுத அனுமதிக்காதீர்கள். பேனா உங்கள் கையில் உள்ளது. உங்கள் மீது உங்களுக்கு காதல் இருக்கட்டும். உங்கள் இலக்கில் உங்களுக்கு தீவிரம் இருக்கட்டும். உங்கள் பயணத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கட்டும். வாழ்த்துக்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள். உங்கள் அமைதி மற்றும் வெற்றியால் உலகை ஆச்சரியப்படுத்துங்கள். இறுதியாக நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களை பிடிக்காதவர்களை கையாள்வதற்கான உங்கள் பதில் என்ன? கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள். ஆம், உங்கள் வெற்றியே உங்கள் பதில். உங்கள் வெற்றியே அவர்களுக்கு கொடுக்கப்படும் சம்மட்டி அடி. நன்றி. வெற்றியோடு வாழுங்கள். என்றும் உங்களுடன் நான்.